டைம் இல்லை. மதன் பேசுன அளவுக்கு நான் பேசியிருக்க வேண்டியது. அதனால் அவ்வளோ நேரம் பேசுனதுனால இப்போ நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எஸ், முதல்ல எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அதான் எல்லாருக்கும் வெயிட் பண்ணதுக்கு நான் என்னோட முதல் நன்றியை இந்த இடத்துல நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உண்மையிலேயே நிறைய டவுட் இருந்துச்சு, இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. நிறைய ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிட்டேன் கூட்டாம்போக்கில். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. ஐயோ இது பண்ணுமா, இது வேணாம், நம்மளுக்கு எதுக்கு இந்த வேணாம் வேலைதான் சொல்லிட்டு நான் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னது, நீ நடிக்கணும் அப்படின்னு அவர் தான் என்கிட்ட சொன்னார். என்கிட்ட சொன்னோன்னே அன்றைக்கி எனக்கு இருந்த எல்லா இன்செக்யூரிட்டிஸும் உடஞ்சி போச்சு. இல்லை நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த படம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த படம் என்ன சக்ஸஸ் வந்தாலும் நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக அதை தான் நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவேன். தேங்க்யூ. சௌந்தர்யா மேம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தான் அப்போ தான் மீட் பண்ணுறேன். மேம் பார்த்தோன்னே சொன்னாங்க, அப்போவும் சொன்னாங்க, அபி யுவர் ஸ்டார் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேம் உங்கள் நம்பிக்கை நான் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோடய ஹோம் ப்ரொடக்ஷன். எஸ். ஸோ நீங்கள் வந்து அபி எப்படி சொல்கிறது, அந்த எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அந்த பத்திரத்தில் என் பேர் இருக்குன்னு நம்புகிறேன் அந்த வீட்டில். ஸோ எஸ், என்றைக்குமே இதுதான் என்னோடய ஹோம் ப்ரொடக்ஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் வந்து என் கூட ஒரு இடமா வந்து ப்ரொமோஷனில் உட்காந்து எல்லாமே உங்களை அப்படி பார்க்க எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். எங்கள் அம்மா அப்பா போன வருஷம் இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் உட்காந்துருந்து அவங்களும் இதே மாதிரி தான் ரசித்தாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியும். எங்கள் அம்மா என்கிட்ட பேசியிருக்காங்க, நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருக்குது உண்மையிலே. இந்த மொமெண்ட்டை நான் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மதனோட இடத்துல தான் நான் போன வருஷம் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இந்த ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு. அண்ட் கடைசியாக எஸ், மை ஒய்ஃப் அகிலா இளங்கோவன், அப்புறம் இல்லை இப்போது அகிலா அபிஷன் ஜீவன் ஆகிட்டீங்க இல்லையா. எஸ், அதாவது நான் டூரிஸ்ட் ஃபேமிலி நடித்து பண்ணி ஃபேமஸ் ஆனதை விட உனக்கு புருஷன் ஆகிட்டு ஃபேமஸ் ஆனது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா போகிற இடத்துல எல்லாமே அதுதான் என்கிட்ட வந்து சொல்லி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அனஸ்வரா ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தால நீ தானே அந்த ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெட்டிங் மீ ஆக்ட். ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாடுறியவன் எப்படி நடிக்க, பாடுறியவன் இப்படி பண்ணுறான் அப்படிலாம் சொல்லி உசுப்பேற்றும் போது கூட நீ வந்து அதை மைண்டில் எடுத்துக்காமல் இருந்த. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதான் நான் எப்போயுமே உன்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நான் லைஃப்பில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் சரி, என்ன தப்பு பண்ணாலும் சரி, அதெல்லாம் நான் பண்ண பாவத்தோட பிரதிபலிப்புன்னு நான் நம்புகிறேன். அண்ட் எனக்கு என்ன நல்லது நடந்தாலும் அது காரணம் நீ மட்டும் தான். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ ஆல். வித் லவ் February 6th வருது. அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இது இருக்கும். அண்ட் நான் ரொம்ப திருப்தியாக படம் பார்த்துட்டு வெளியே வந்து மதனை கட்டிப்பிடிச்சு சொன்ன ஒரு விஷயம் தான் இது. எல்லாருக்குமே ஒரு அழகான மெமரி ஸ்கூலில் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாமே திரும்ப ரீகால் பண்ணி அதை நினச்சி சிரிச்சுட்டு கண்டிப்பாக உங்களை அருண் விஷானா சொன்னார், ஒரு கம்ஃபர்டபுள் வாட்சாக கண்டிப்பாக இது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சாரி நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்காக வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கீர்த்தி ப்ரோ, சண்முக ப்ரோ, அண்ட் சிபி அண்ணா, தேசிங் அண்ணா, அதுக்கப்புறம் சினிஷனா வந்திருந்தாங்க, ராம் ப்ரோ வந்திருந்தாங்க, அருண் விஷானா, அண்ட் நாங்கள் மணியண்ணா உட்காந்துருக்காரு, வியாசண்ணா. ஸோ எல்லாருமே எனக்கு என்னென்னா மலையாளம் சினிமாவில் பார்க்கும்போது ஒன்று தோணும் இல்லையா, எல்லாருமே ஒன்றாவே இருக்காங்க, சப்போர்ட். அதே மாதிரி இவங்க எல்லாருமே என்னோட நல்லது எல்லாமே நான் கூப்பிட்டோன்னா வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள்லாம் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அங்கே நானும் இருப்பேன். எஸ், தேங்க்யூ ஆல். சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வித் லவ் February 6 கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள், உங்கள் டிசப்பாயின் பண்ண மாட்டோம். தேங்க்யூ. இந்த படம் நான் முடிச்சு வரும்போது எனக்கு அப்படியே ரொம்ப சோகமாக இருந்தா என்னமோ, எனக்கு ஐ ஸ்டில் மிஸ் த செட். அப்படியே சோகமாக இருந்தோம் என்னமோ, எல்லாரையும் விட்டு போகுது அந்த ஜோனில் இருந்தோம். பட் எனக்கு நான் நரேஷன் கேட்கும்போதும் எனக்கு ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் நான் இந்த கதை கேட்டேன். படம் பார்க்குறப்பையும் நான் ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் அந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். ஓகே, மேபி ஐ தாட் நான் பாட்டான படம் ஐம் இன் இட் பிகாஸ் அதனால தான் இருக்கும். பட் இங்கே இவர் கெஸ்ட் சொல்லும்போது தான் தெரிஞ்சிச்சு அவருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஐம் ஸோ ஹாப்பி லிசனிங் ஆல் திஸ் ரிவ்யூஸ் ஃப்ரம் தி கெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்ங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதான் வித் லவ் Feb 6th ரிலீஸ் ஆக போகிறீங்க. இட்ஸ் அ ஃபிலிம் we made with lots and lots and lots of love. We are giving it to you with lots of love, and I hope we're going to get we're going to get more love from the audience. And adha with love coming to cinemas on Feb 6th. Thank you so much. Blockbuster filmங்க படம், ஷார்ட் பிளாக்பஸ்டர். சௌந்தர்யா மேம் பற்றி நான் நிறைய சொல்லணும், இன்னொரு மேடை இருக்குது. மேம், இந்த படம் வந்து நிறைய எமோஷன்ஸை கேரி பண்ணுது, நிறையா ஃபன் இருக்குது. அண்ட் இது எல்லாத்தோட இப்படி ஒரு கண்டென்ட் வந்தோடனே இது மேம் நினச்சிருந்தா ஒரு பெரிய ஸ்டார், பெரிய ஒரு வேறு ஆக்டர்னு போயிருக்க முடியும், மார்க்கெட் இருக்க ஒருத்தர்னு.
ஆனால் இதை வந்து ஒரு டெபியூட் ஹீரோவை வச்சு ஒரு லான்ச் பண்ணணும்னு நினச்சதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் மேம். ஃபஸ்ட்டு அது தேங்க்யூ. ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அதை பண்ணியிருக்கீங்க. அது இன்றைக்கி இல்லை, இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு இது எவ்வளோ பெருசுன்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம் அதுக்கு. அண்ட் மகேஷ் ப்ரோ சூப்பரான ஒரு சப்போர்ட் இந்த ஃபிலிமில் பயங்கரமாக மேம்க்கு பண்ணியிருக்கீங்க. அண்டு படம் இன்னைக்கு பார்த்துட்டு வெளியில் வரும்போது மகேஷ் ப்ரோ தான் அப்படியே எப்படி இருக்குது அப்படின்னாரு. சூப்பராக இருக்குது, பணம் மழை கொட்ட போகுதுன்னு அவர் அப்படியே போயிட்டார். காசு பணம் துட்டு மணின்னு. கண்டிப்பாக ப்ரோ பெரிய நம்பர் இந்த படம் பண்ணும் கண்டிப்பாக. அண்டு அபிஷன் ப்ரோ ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தீங்க. ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரில, ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் அந்த ஃபஸ்ட் ஃபிலிம் நடிக்கும்போது, அது தெரில. அது ரொம்ப கேஷுவலாக இருந்தார். அண்ட் அகெயின் ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு ஹீரோவாக இருந்தாங்க. எல்லோரும் ஆக்டர்ன்றாங்க, எனக்கு என்னமோ நீங்கள் பெரிய ஸ்டார் ஆவீங்கன்னு தோணுது. அண்டு ஷான் ரோல்டன் சார், அவரோட மியூசிக் அண்ட் வாய்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபேன் நான். சார் நம்ம சீக்கிரம் ஒர்க் பண்ணோம் சார். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அனஸ்வரா, இதுக்கப்புறம் தமிழ் பசங்கள்கிட்ட நிறையா ப்ரப்போசல்ஸ் வரும் உங்களுக்கு, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். அண்டு ரொம்ப ஒரு அசின் மேடமோட வைப்ஸ் இருந்தது அவங்கக்கிட்ட. அவங்க ஈஸியாக ரொம்ப கேரி பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு இன்னொருத்தங்க அவங்க காவியா, அவங்க படத்துலேயும் இதே மாதிரி லைலா மேம் மாதிரி சிரித்து இப்போ நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்டேஜ்லேயும் பார்த்தேன் அதே மாதிரி தான் சிரிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும். பிக் ஃப்யூச்சர் இருக்குது. அண்டு இதில் நான் இதை ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. அண்டு இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அண்டு இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப சூப்பரான ரைட்டிங். ஆக்சுவலாக நிறையா விஷயங்களை ரொம்ப க்யூட்டாக கனெக்ட் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய ஒரு ப்ராமிசிங் டைரக்டர். அப்படியா? அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அண்டு வித் லவ் படம் இது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னா, நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த கொரியன் படம் பார்த்துட்டு க்யூட்டாக இருக்குஃபான்னு திரும்ப பார்த்தேன் நிறையா கொரியன் ஃபிலிம்ஸை. அந்த மாதிரியான ஒரு கொரியன் ஃபிலிமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ இருக்க ஒரு ஸ்கூல் காலேஜ் பசங்க திரும்ப பார்க்குற ஒரு படமாக இருக்கும். அண்டு திரும்ப அதான் இது ஒரு ஷார்ட் பிளாக் பஸ்டர் ஃபிலிம். இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், கேஸ்டிங் எல்லாருக்குமே இதுக்கப்புறம் ஒரு பெரிய லீப் இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் இங்கே நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா தலைவர் 173 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாரையும் இப்போ தான் பார்க்குற சான்ஸ் கிடச்சிது. அண்டு எல்லாருமே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எதிர்பார்க்காத நம்பர் ஆஃப் வாழ்த்துக்கள் அண்ட் எதிர்பார்க்காத ஆட்கள்கிட்டிருந்தும் நிறையா வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு சில பேர் ஆஹா இவன் பண்ணுறானான்ற மீட்டரில் ஒரு சின்ன பதட்டம் இருக்குது, அது எனக்கு புரியுது. அண்டு நான் வித் லவ்வோட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தலைவர் தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தலைவர் 173 பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வருவீங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். அகைன் ஐ எம் சேயிங் இட்ஸ் அ ப்ராமிஸ். தேங்க்யூ. அண்ட் Feb 6 வித் லவ் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னென்ன ஆச்சரியம்னா, நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு பொதுவாகவே ஜென்ரலாக ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிரும், அப்புறமா படம் பார்ப்போம் அப்படி இருக்கும். பட் நேற்று நான் ட்ரெய்லர் மிஸ் பண்ணிட்டேன், பார்க்கல. ஐயோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்க்கல அப்படின்னா 6ஆம் தேதி படம். ஸோ நல்லது, ட்ரெய்லர் எதுவுமே ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் இந்த படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஜென்ரலாக படம் ஸ்டார்ட் ஆகி நமக்கு ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ன்றது இங்கே இருக்குது. எனக்கு ஹோல் ஃபிலிம்மே அது ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் தான் எனக்கு இருந்துச்சு. இன்டர்வலில் அவர் கேட்டுட்ருக்கப்போ எல்லாமே இது எப்படி ரைட்டிங்கில் இருக்கிறத இங்கே கொண்டு வந்தாங்க, இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கினாங்க, இந்த இதுக்குள்ளேயே போயிட்டே இருந்துச்சு. அப்போ சில கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். இந்த படம் வந்து ஒரு பக்க டீம் ஒர்க்குக்கான எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரைட்டிங்கில் இருக்கிற ஒரு டேரக்டரோட ஃபஸ்ட் டைம் டெபியூ பண்ணியிருக்காரு. அவரோட தாட் ப்ராசஸை ஸ்ரேயஸ் வந்து அழகாக கேப்சர் பண்ணி அது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான லைட்டிங் செட்டப் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அது ரொம்ப அழகாக கன்சீவ் பண்ணியிருந்தார். ஆர்டிஸ்ட் வந்து 100% ஃபுல்லஸ்ட்டாக நடிச்சிருந்தாங்க. ஒரு சின்ன கேரக்டர்ஸ் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. எனக்கு சாரெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக அந்த சூப்பராக பண்ணியிருந்தார். எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா நடிச்சிருந்தாங்க.
எல்லாருமே ரொம்ப இயல்பாக அந்தந்த கேரக்டருக்கு இருக்கிற அந்த டெப்த்தை உள்வாங்கி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யாருமே மிகையாக நடிக்கலை, குறைச்சி நடிக்கலை, கரெக்டான மீட்டரில் இருந்தது. டேரக்டர் அதை ரொம்ப இது பண்ணியிருந்தார். ஆர்ட் டைரக்டரோட ஒர்க்கு, மியூசிக்கு, இது அப்படியே டிபார்ட்மெண்ட்டாக கடந்து ஃபைனலாக இந்த ஸ்டேஜ் அப்படின்றது வந்து நான் படம் முடிகிறப்போ எனக்கு அந்த டீம் ஒர்க் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்தது. ரொம்ப டீம் ஒர்க்குன்றது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட் இருந்தது. ஏன்னா எல்லாரோட ஒர்க்குமே அதில் ரொம்ப ஸ்டாண்டலோனாக போய் கரெக்டாக சூப்பராக முடிஞ்சிருந்தது. ஸோ அது இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, பெஸ்ட்டு டீம் அப்படி போவாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி அது கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும். காலையில் தான் இந்த படம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது இந்த ட்ரைலரில் வர நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரிலேட்டபிளாக இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது அதை வந்து ரொம்ப நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஏன்னா இந்த படத்தில் இந்த ஸ்கூல் போர்ஷனில் காட்டுற பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கடந்து வந்த விஷயமா இருக்கும். அது இந்த படம் பார்க்கும்போது ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ டைரக்டர் மதன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படமே வந்து இவ்வளோ ஒரு சூப்பராக ரொம்ப சூப்பரான ஒரு டெபியூ கொடுத்துருக்கீங்க. அவரோட ரைட்டிங்கும் சரி, அந்த டிரெக்ஷனும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷான் ப்ரோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி இதில் பிரிச்சிட்டிங்க. அபிஷன் ப்ரோ, எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிக்கும். அப்போ பர்சனாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆக்டராக, ஒரு ஹீரோவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரை. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக கனெக்டடாக இருந்தார். நம்ம பார்க்குற நம்மளை மாதிரி இருந்தார். அதே மாதிரி அவர் இந்த எமோஷனை கேரி பண்ண விதமாக இருக்கட்டும், மொத்த படத்தை ஹோல்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஹீரோவாக இது வந்து இன்னும் நீங்கள் நிறைய பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அனஸ்வரா, உங்களோட பர்ஃபார்மன்ஸும் கேரக்டரேஷனும் ரொம்ப லவபுளாக இருந்தது. சூப்பர். வித் லவ். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து மகேஷ். அவர் நான் முதல்ல பார்த்தது வந்து சிவாஜி த பாஸ் ரீரிலீஸ் வந்து ரோகிணி தேட்டரில் அப்போ தான் நான் முதல்ல மீட் பண்ணேன். அன்னிலேருந்து நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வந்து கேஷுவலாக சொன்னார். அப்போ நான் பார்க்கும்போது அவர் ப்ரொடியூசர் கிடையாது. கேஷுவலாக சொன்னார், படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசராக, அதாவது எம்ஆர்பிங்கிற ஒரு பிராண்ட்னாலே அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக ஒருவர்னு கண்டிப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல. சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு ஜியான் ஃபிலிம்ஸ் சௌந்தர்யா மேம், அவங்களோட ஸ்கிரிப்ட் நாலேஜ், சினிமா பற்றின அந்த சென்ஸ், அது எல்லாம் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஈச் அண்ட் எவ்ரி விஷயங்கள் நல்லா இருக்கா, நல்லா வருமா, ஒர்க் அவுட் ஆகுமா, பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சின்சியராக, அவ்வளோ ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி, அவங்களுக்கு பிடிக்கும்ல, ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. அதை நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன். கண்டிப்பாக அந்த சின்சியாரிட்டிக்காக, ஆடியன்ஸ் மேலே வச்சுருக்க அந்த ரெஸ்பெக்ட்காக, அவங்க மேலே வச்சுருக்க அந்த மரியாதைக்காக டெஃபினட்டாக இந்த படம் ஜெயிக்கும் மேம். வித் லவ் படம் காதலை வெறும் ஒரு கமாடிட்டியாக மட்டும் பேசாமல், காதல்ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பிரபஞ்சத்துடைய எவ்வளோ பெரிய அதிர்வுன்ற லேயரை கூட அது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லும். இந்த படத்தில் நீங்கள் சிரிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஒரு கமர்ஷியல் படத்தில் என்னெல்லாம் வேணாம் எல்லாம் சொல்லிட்டாங்க அவங்க, எல்லாம் டேக் இட். ஆனால் அதை தாண்டி நீங்கள் உங்களோட எடுத்துகிட்டு போகிறதுக்கு, உங்களோட மெமரி பாக்ஸில் சின்னதாக போட்டு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் இந்த படத்தில் அப்படின்ற சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். வணக்கம். இதில் Feb 6 ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள். ஸோ எனக்கு இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஒரு 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 நிம்மதியாக வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது ஒரு காஃபி குடித்தா சரியாயிடும், ஒரு சில பேருக்கு ஒரு சன்ரைஸ் பார்த்தா சரியாயிடும், ஒரு சில பேருக்கு புக்கு படித்தா கொஞ்சம் காம் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு படமாக வித் லவ் இருக்கும்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். ஸோ ஆடியன்ஸ் மக்கள் கையில் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் மகேஷ்னா, தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ.